ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ராகுலுடைய காதலை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம தான் பிரேக் பண்ணோம். தமிழ்நாட்டில் முதல் முறையாக ராகுல் வந்து பிரணித்தி அப்படின்னு சொல்லி ஒரு பெண், அதாவது பட்டியலினத்து பெண், அவர் வந்து எம்பியாக இருக்கார். அவங்க அப்பா வந்து முன்னாள் மத்திய அமைச்சர் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ ராகுல் வந்து ஒரு பெரிய புரட்சியே வந்து அமெரிக்காவில் ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். அமெரிக்காவில் உள்ள காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பெண்கள் எல்லாமே ஐ லவ் யூ ராகுல், ஐ லவ் யூ ராகுல்னு கத்தியிருக்காங்க. இது என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, ராகுல் என்ன பேசினார், எதற்காக மாணவர்கள் இப்படி உணர்ச்சி பொங்க ராகுலுக்கு லவ் யூ சொன்னாங்க, எங்கே நடந்தது அப்படின்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ராகுல் வந்து 3 நாள் பயணமாக அமெரிக்கா போனார். அங்கே போயிட்டு அமெரிக்காவில் உள்ள ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியில் வந்து இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வாஷிங்டன் டிசியில் இருக்குது, தலைநகரில் இருக்குது. இந்த கல்லூரியில் வந்து இந்த யூனிவர்சிட்டினா நம்ம ஊர் யூனிவர்சிட்டி மாதிரி சும்மா ஒரு கேம்பஸ்லாம் இருக்காது. நூற்றுக்கணக்கான ஏக்கரில் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான அது யூனிவர்சிட்டி. அங்கே வந்து ராகுலுக்கு பேச அழைப்பு, அங்கே ராகுல் போயிருக்காரு. இதில் இன்னொரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த ராகுல் லவ் பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக 1893, அதாவது சரியாக 130 வருடங்களுக்கு முன்பு வந்து விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போனார். அப்போது ஒரு மாபெரும் புரட்சி, இன்னைக்கு வரைக்கும் அதை பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர் போன உடனே என்ன பண்ணார் அப்படின்னா எல்லாரும் அது இதுன்னு பேசுவாங்களே, முதல்ல பேச்சின் துவக்கத்தில் அவர்களே எல்லாம் பேசுவாங்க. அது அண்ணா கொண்டு வந்தது இங்கே தமிழில். ஸோ அங்கே வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. இப்படி இருக்கும்போது விவேகானந்தர் என்ன பண்ணார்னா எடுத்த உடனே மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு ஆரம்பிக்கிறார். இது வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை உலகத்தில் இதற்கு முன்பு யாரும் இந்த மாதிரி பொது இடங்களில் பேசும்போது பயன்படுத்தியதில்லை. அதனால தான் இன்று வரை வந்து அந்த ஒரு வார்த்தையிலே எல்லாமே சைலண்ட் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து விவேகானந்தர் போட்டு போலன்னு பொழக்கிறாரு, தெரிச்சு ஓடுறாங்க எல்லாம். என்னடா இப்படி ஒரு ஞானியா அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ஒரு புரட்சிக்கு வித்துட்ட பேச்சு. அது எப்போ நடக்குதுன்னா 1893. அது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அமெரிக்காவில் தான். அமெரிக்காவில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சிக்காகோ நகரில். ஸோ அங்கே தான் இந்த நாடாளுமன்றம், பல்கலைக்கழகங்களில் நாடாளுமன்றம், சர்வதேச மதம் தொடர்பான நாடாளுமன்றத்தில் இந்து மதத்தை பற்றி பேசுகிறாரு. அது வந்து ஃபேமஸ் ஆகுது. இந்து மதத்தை பற்றி பேசுகிறது ஒரு பக்கம் இந்துக்களால் கொண்டாடப்படுகிறது என்கிறால், அவர் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு ஆரம்பித்தது இன்றைய வரை அது வந்து மறக்க முடியாத ஒரு தருணமாக, வார்த்தையாக உலக மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பதிந்திருக்கு. இங்கே மட்டும் இல்லை, அமெரிக்காவிலே சொல்லுவாங்க. அதே மாதிரி கரெக்டாக அதே செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி 1893 தான் விவேகானந்தர் வந்து சிக்காகோவில் அந்த உரையை நிகழ்த்தினார். அதே செப்டம்பர் மாதம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ராகுல் வந்து அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் டிசியில் உள்ள அந்த பல்கலைக்கழகத்தில் பேசுகிறதுக்காக அழைச்சிருக்காங்க. அங்கே போய் தான் பேசினது தான் இப்போ மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பரபரப்பான ஒரு வார்த்தை, அதாவது மோடியை விடுங்க, மோடியெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரியும், ஒரு ராகுல் எவ்வளோ பெரிய தலைவர் அப்படின்ற மாதிரியும் அங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. எப்படி விவேகானந்தர் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அப்படின்னாரோ அதே மாதிரி ராகுல் சொன்ன வார்த்தை லவ், காதல். அதாவது ராகுல் என்ன சொல்கிறாரு அப்படின்றது அந்த ஸ்பீச்சை பார்த்துருக்கேன். அதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். முதல்ல அதை கேட்டுருங்க. Nobody. I used to meet them. They used to say, hello, Mr. Gandhi, how are you? Very nice to meet you. Lovely to meet you. Nobody ever said I love you. Now, no, I'm serious. Now I walk out. I'm serious. I walk out to a restaurant and after a restaurant saying, we love you. Love you, brother. Love you. No. I mean, like, I don't understand why is it like it's sort of some complex that politicians have. Somehow they're not allowed to show affection for people. And I discovered that, I did it in my yatra and it's changed my way of looking at my work completely. India is struggling to imagine the future. When you struggle to imagine a future, you start discussing the past. Why have I never used the word love as a politician? And nobody uses it, right? We use anger, we use hatred. Every day you can read it. Nobody uses love. And then I was like, well, let me try. So I think it's a very powerful thing. And it's not just me. Millions of people, young people, giving India a vision that gives them hope. And putting in front of the people of India
a set of ideas that makes them believe in the future. பார்த்தீங்களா, ராகுல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து கடந்த காலத்தில் வந்து ஒரு அரசியல்வாதியாக இருந்தேன். அரசியல்வாதிகள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது எதிர்ப்பை தெரிவிப்பார்கள், பிறரை வந்து விமர்சனம் செய்து பேசுவார்கள், பிற கட்சியினர் மீது கோபம் கொள்வார்கள், ஏன்னா ஆவேசமாக பேசுவார்கள். ஆனால் நான் வந்து ஒரு யாத்திரை மேற்கொண்ட இந்தியாவில், அப்போது தான் காதல்னா என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மக்களை நேசிக்க தொடங்கினேன். அதுக்கு முன்புலாம் அரசியல்வாதிகள் வந்து வெறுப்பு பேச்சு, எதிர்பேச்சுகள், எதிர்கட்சிகளை விமர்சனம் செய்வது, அவர்களை கடுமையாக இது பண்ணுறது, இந்த மாதிரியான அனல் பறக்கும் பேச்சுக்களாக தான் இருக்கும். இல்லை எதையாவது ஒரு உறுதிமொழியை வாய்க்கு வந்ததை கொடுக்குறதுன்னு இருக்கும். ஆனால் நான் வந்து மக்களை நேசிக்க தொடங்கி காதல் என்ற வார்த்தையை பயன்படுத்திய துவங்கினே மக்கள் என் மீது ஒரு ஈர்ப்போடு வந்து ஒட்டி கொண்டார்கள். அவர்களோடு நானும் ஒட்டி கொண்டேன், அவர்களோட நான் இணைஞ்சிட்டேன். மக்களுடைய அன்பு என்னான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த அன்பு மட்டும்தான் மக்களையும் நம்மளையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய யாத்திரையின் மூலமாக நான் புரிந்து கொண்டேன். இந்தியா முழுவதும் எங்கேயுமே வித்தியாசம் இல்லை. அது உலகம் பூரா எங்கேயுமே இந்த காதலுக்கு மாற்று அர்த்தமே கிடையாது. நீங்கள் வந்து நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரியான ஒரு அரசியல் முன்னெடுப்பை தான் நான் எடுத்திருக்கேன். எனக்கு மோடி மேலே கூட எந்த வெறுப்புமே கிடையாது, மோடி மேலே எந்த சலிப்பும் கிடையாது. அவரையும் நான் நேசிக்கிறேன். அவருடைய கருத்துக்கள் வேறாக இருக்கிறது, என்னுடைய கருத்துக்கள் வேறாக இருக்கிறது. 2 கருத்துக்களும் ஒரே லைனில் இணையவே இணையாது. ஏன்னா ஆனால் வந்து நானும் அவரை வந்து விரோதியாகவோ எதிரியாகவோ நினைக்கவில்லை. நான் மோடியை கூட நேசிக்கிறேன், காதலிக்கிறேன். ஒன்று அங்கே உள்ள யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமா ஐ லவ் யூ ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்க. ஏன்னா மாற்றி வந்து லவ் யூன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்கள், இது வந்து பெண்கள் ஆண் பெண் காதல் இல்லை, அப்படி கிடையாது. லவ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். காதல் வந்து அது வந்து காம காதல் இல்லை, இது வந்து காதல், அதாவது நேசிப்பது. ஒரு மனிதனை மற்றொரு மனிதன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சில வயதினராக இருந்தாலும் வயோதிகர்களாக இருந்தாலும் அவர்களை நேசிக்க கற்றுக்கொள்வது, நேசிப்பது தான் லவ் அப்படின்றத ராகுல் இங்கே பேசியிருக்காரு. எப்படி விவேகானந்தர் 1893 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் பரபரப்பானதோ, அதே மாதிரி ராகுலுடைய, அதாவது அங்கே வந்து பிரச்சாரம் பிடித்து கொண்டிருக்கிறது. எலெக்ஷன் ஒரு பக்கம் வந்து ட்ரம்ப் ஒரு பக்கம் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு, இன்னொரு பக்கம் வந்து கமலா ஹாரிஸ், 2 பேரும் காரசாரமாக மோதிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ராகுல் அங்கே போய் பேசின இந்த காதல், அதாவது மக்களை காதலிக்க வேண்டும், அரசியல்வாதிகள் வந்து ஒருத்தர் குறை சொல்வது, குற்றஞ்சாட்டுவது, புறாமப்படுறது, போட்டி, இதெல்லாம் இல்லாமல் மக்களை நேசித்தால் மக்கள் நம்மை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள், நான் புரிந்து கொண்டேன் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தியலை அரசியலில் எடுத்து வச்சுருக்காரு. இது வந்து அமெரிக்காலையும் பரபரப்பாக பேசப்பட்டது. அமெரிக்க இந்தியர்கள் மத்தியில் மோடி வந்தாங்க கத்துனாங்க. அது வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். இந்தியாவை சேர்ந்த ஒரு பிரதமர் வந்திருக்காரு, நம்ம சும்மா பொழுதுபோக்காக போய் பார்ப்போம், பானிபூரி பப்ஜி சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வந்த கூட்டம். கடந்த காலத்தில் இந்த கூட்டம், ராகுலுக்கு வந்த கூட்டம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய கூட்டம், ராகுலிடம் கேள்வி கேட்கக்கூடிய கூட்டம், ராகுல் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய கூட்டம், அன்பை ராகுல் செலுத்தினால் பதிலுக்கு அன்பை செலுத்தக்கூடிய கூட்டம். இது அரசியல் கூட்டம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பரபரப்பை அமெரிக்காவில் ராகுல் ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சத்தமில்லாக இருக்கக்கூடிய இந்த பரபரப்பில் அங்கேருந்து அவர்கள் குடும்பத்தாருக்கு அங்கு உள்ள மக்கள் வந்து தகவலை தெரிவிப்பார்கள். இந்த மாதிரி ராகுல் வந்தார் போனார், என்ன நடந்தது அப்படின்னு ஆங்கிலம் தெரிந்தவர்கள் படித்திருப்பார். அது ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்காங்க. எனவே ராகுலுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். இதற்கிடையில் இதை பார்த்து பொறாமை பிடித்த மோடி மற்றும் ஆர்எஸ்எஸ் கும்பல் என்ன சொல்லுது அப்படின்னா, அமெரிக்காவோட சேர்ந்து மோடியோட ஆட்சியை கவிழ்ப்பதற்கு ராகுல் திட்டமிட்டிருக்கிறார், அதுக்காக தான் அங்கே போயிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு ஒரு பக்கம் இருக்குது. அதே போல் இன்னொருத்தையும் கோர்த்து விட்டாங்கன்னா மு.க. ஸ்டாலின் வந்து மோடிக்கு முழு எதிர்ப்பு. மு.க. ஸ்டாலின் அமெரிக்காவில் இருக்கார். சிவகுமார் மோடிக்கு மிகப்பெரிய எதிர்ப்பாளர். இது கர்நாடகா துணை முதல்வர், அவரும் அமெரிக்காவில் இருக்கார், ராகுல் அமெரிக்காவில் இருக்கார். எனவே இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு ஏதோ திட்டம் தீட்டுகிறார்கள் அமெரிக்காவில் வைத்து அப்படின்னு ஒன்று கிளப்பி விட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் முதல்வர் துணை முதல்வர், இவர்கள் என்ன சர்வதேச அரசியலில் போய் மோடியை கவுத்துறதுக்கு அமெரிக்காவில் உட்காந்து தான் பேசணுமா, ஏன் வந்து அமைச்சரவையில் உட்காந்து பேச முடியாதா அப்படின்ற மாதிரி சங்கிகளுக்கு அந்த அளவுக்கு பயம் நடுக்கம் வந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸுக்கும் அந்த நடுக்கம் வந்திருக்கிறது. ஏனென்றால் மோடியை எதிர்க்கக்கூடிய 3 பேரும் தீவிரமாக இந்தியாவில் மோடியை, அதாவது தீவிர எதிர்ப்பாளர்களாக இந்த 3 பேரும் அமெரிக்காவில் ஒரே நேரத்தில் இருக்கிறது. அது ஒரு சந்தேகத்தை அவர்கள் கிளியை கிளப்பி இருக்கிறது, பீதியை கிளப்பி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் மோடியை கவிழ்த்துவதற்கு அமெரிக்கா போக வேண்டிய அவசியம் கிடையாது. அமைச்சரவையிலே உட்காந்து பேசினால
இதை முடிச்சு விட்டுலான்ட்டு அப்படின்ற மாதிரி விரைவில் மோடி ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் ராகுலுக்கு இப்போ நாள் ஒரு மேனியும் பொழுது ஒரு வன்மமாக அவருக்கு செல்வாக்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலும் அமெரிக்காலையும் அவருக்கு செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். விரைவில் நல்ல ஒரு செய்தி நமக்கு வரும் என்று எதிர்பார்க்கலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.